ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு வந்து சமீபமா வெளியிட்டாரு. 2 தீர்ப்பு வெளியிட்டிருக்காரு. அதாவது என்ன சர்ச்சையான தீர்ப்பு. இப்போ ஒண்ணு பக்ரீத் அப்போ, அதாவது இந்த கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கரெக்டா இவங்களுடைய பண்டிகை வரும்போது கரெக்டா ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்குள்ள ஒரு ட்விஸ்ட். இப்போ ஆடு மாடு பொது இடத்துல வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கரெக்டா பக்ரீத் பண்டிகை முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது எதனாலனா திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் மலை உச்சியில தான் தீபம் ஏத்தணும் முன்னாடி நாள் தீர்ப்பு சொன்னார்ல, அதே அவசியம் தான் இந்த அவசியமும். அப்ப எப்படியாவது ஒரு மத கலவரத்தை கொண்டு வரணும் நீங்க முடிவுல இருக்கீங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. சோ அந்த திருப்பரங்குன்றம் சொன்னோடு தான் அந்த ராம்மோகன்றவர்ல அவர் தானே போட்டார். அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஒரு விஷயம். கடந்த திமுக அரசு வந்து எப்படி இஸ்லாமியர்களுக்கு இதுவா இருந்தது பாத்தீங்கன்னா, சனாதன எதிரியா இருந்தது. ஆனா இந்த தாவேக அரசு வந்து கிறிஸ்துவர்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய அரசா இருக்கு அப்படின்ட்டு நம்ம பங்குக்கு ஏதோ ஒண்ணு கலப்பி விடுவோம். ஏன் நம்மளுக்கு தேவை மத கலவரம், நம்மளுக்கு தேவை மத கலவரம். முஸ்லீம் இந்து அடிச்சுக்கிட்டா என்ன, கிறிஸ்டின் முஸ்லீம் அடிச்சுட்டான, கிறிஸ்டின் இந்து அடிச்சுட்டான, எவனோ அடிச்சுக்கணும். நம்ம மோடி என்ன மேல பண்ணிட்டு இருக்காரு, அவர் எந்த கனிம வளங்களை வந்து அமெரிக்காவுக்கு வித்துட்டு இருக்காரு அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்க கூடாது. நீங்க இப்போ தமிழ்நாட்டுல ஒரு மாநிலம் மட்டும் தான் கரெக்டா கேள்வி கேட்டுட்டு இருந்து, ஏன் இதை பண்ற இதையும் அதை பண்ற அப்படின்னு. இப்ப இங்க இருக்கவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, நார்த் இந்தியாவில வந்து மதச்சண்டை மாதிரி இங்க வந்து சாதி சண்டை. அது சாதி சண்டையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல. பார்த்தாங்க இங்க போடுற என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ஒரு அடிமை இருக்கு, தூக்கி முதல்வரா உட்கார வைடா, இதை முட்டை கொடுத்தே இவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி விஜய் அவர்களை உட்கார வச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவர் வந்து ஒரு இது கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஆடு மாடுகளை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்திருக்காரு. சரி, ஓகே, பக்ரீத் அன்னைக்கு நீங்க ஆடு மாடுகளை பொது இடத்துல வெட்டக்கூடாது. அந்த பொது இடம் எது சொல்லுங்க? கோயில் பொது இடம், அப்போ என் வீட்டுக்கு முன்னாடி இருக்க ரோடு பொது இடம், இந்த மாதிரி பல பொது இடம் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப வந்து நம்ம கோயில்கள் பொது இடத்துல வெட்டக்கூடாது. இப்ப நான் ஒரு நாட்டாதெய்வ வழிபாடு பண்றேன், என்னுடைய குலதெய்வ வழிபாடுபடி நான் ஆடு வெட்டக்கூடிய ஆளு தான். இப்ப மாடு வெட்டக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அப்ப இது அவங்களுக்கும் சேர்த்துதானா? அப்ப இது மேல் போக்கா பார்க்கும்போது ஏதோ முஸ்லீம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி எதிராக இருக்கு நாங்க சொல்றோம் அப்படின்னா, மேல அவர் கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஆடு மாடு கோழி எல்லா விலங்குகளையும் பொது இடத்துல வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே கடைசியில அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாடும் கன்றுகளையும் வெட்டக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்ப மாடும் கன்றுக்குட்டியும் அதிகமா கன்சியூம் பண்றவங்க யாரு? நாங்க எல்லாம் அவாள்களா இருக்கும் போது நாங்க அவங்கள சாமியா கும்பிடுறோம். நீங்க அவளெல்லாம் வெட்டிட்டீங்கன்னா நாங்க எப்படி இருப்போம்? அப்ப அதுதான் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் இது பிரச்சனையா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கண்டுக்காம இருப்பாங்க. ஆனா இது உள்ள புகுந்து பார்த்தா RSS, அதாவது இந்த சனாதனத்தை ஃபாலோ பண்றவங்க யாரு இந்து அப்படின்னு சொல்றாங்கன்னு தான் இங்க சர்ச்சையே. அவங்களை பொறுத்தவரை நீங்களும் நானும் இந்து கிடையாது. ஏன்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கறி சாப்பிட்ற எவனுமே இந்து கிடையாதுன்றான். அப்ப இந்த சட்டம், இந்த மாதிரியான சட்டங்கள் யார நேரடியா பாதிக்க போகுது? இன்னைக்கு பொது இடத்துல நீ ஆடு வெட்டாத, மாடு வெட்டாத, கண்ணுக்குட்டி வெட்டாதன்னு சொல்றவங்க நாளைக்கு கறியே சாப்பிடாத கோயில். இது ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் அதை வந்து விஜய் அவர்களை வச்சு கொண்டு வராங்க. என் கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், நீதிமன்றத்தோடைய தீர்ப்பை நான் அமல்படுத்துற அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அப்ப அவங்க நாளைக்கு என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நீதிமன்றம் எல்லாத்தையுமே நீங்க அமல்படுத்துவீங்களா? நாளைக்கு கோயிலே வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பக்ரீத்துக்கு சொன்னவங்க நாளைக்கு கோயில வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு திருப்பரங்குன்றத்துல தீபத்தூள் சர்வே கல்ல தான் தீபம் ஏத்தணும்வாங்க. எல்லாத்துக்கும் அமைதியா இருப்பீங்களா? இது வரைக்கும் இந்த சிறுபான்மையர் பாதுகாவலர்னு சொல்ற முதலமைச்சர் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல, அமைச்சர்கள் ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த நலத்துறை, அதாவது ஆதி திராவிடர் நலத்துறையா, அதை யாருக்கு தூக்கி கொடுத்தாங்க? அண்ணன் வன்னியரசு அவர்களும் தூக்கி கொடுத்தாங்க. அவரு கூட வாயை திறக்கலையே. திருமாவும் பேசல, ஐயுஎம்எல்லும் பேசல, காங்கிரஸ் பேசாது. ஐயுஎம்எல் பேசி ஆகணும்ல. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை தானே. அவன் நேரடியா கரெக்டா பக்ரீத் பண்டிகை அதுமா பொது இடத்துல வெட்டாத, அதுவும் கார் செட்டுக்குள்ள எப்படி பொது இடம் ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கார் செட்டுங்கிறது அவங்களோட சொந்தமான இடம், அதுக்குள்ள வச்சு வெட்டுறாங்க. அங்க வெட்டக்கூடாதுன்னு நீங்க வந்து அரஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு தெரியல. அப்ப நீங்க எதை பொது இடம், உங்களுக்கு பொது இடத்துல வெட்டுறது பிரச்சனையா, இல்ல ஆடு வெட்டுற ஆடு பிரச்சனையா? அதாவது பொது இடத்துல வெட்டுறது பிரச்சனையா, ஆடு மாடு வெட்டுறது பிரச்சனையா, இல்ல யார் அதை வெட்டுறாங்கன்றத பிரச்சனையா? ரெண்டுமே பிரச்சனை. மாடையும் வெட்டக்கூடாது, அது யாரு வெட்டுறாங்களோ மாடு எங்களுடைய குலதெய்வம், அதனால அதை காப்பாடுறது எங்களோடது. நாங்க மாடு சாப்பிட மாட்டோம், நீ தான் சாப்பிட போற, அதனால எனக்கு நீ என்ன வேணாலும் அதை பத்தி எனக்கு பயம் இல்லை. ஆனா என் கேள்வி ஒண்ணுதான், இப்ப போன வாட்டி திருப்பரங்குன்ற விஷயத்துல நீதிமன்றம் சொல்றதை அப்படியே செஞ்சா இங்க பிரச்சனை வரும் அப்படின்ட்டு
தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி அதெல்லாம் முடியாது, இது பண்ணா மதக்கலவரம் வரும், தமிழ்நாடு ஒரு அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்காங்க, மணிப்பூரா மாத்தாதீங்க, யூபியா மாத்தாதீங்க, எங்க இது வரைக்கும் தீபம் ஏத்திருக்கோமோ அங்கேயேதான் ஏத்தணும் அப்படிங்கறது இது பண்ணி அந்த 144 அது இது நிறைய போட்டாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, we will face the consequence அப்படின்னு இது பண்ணி அங்கதான் ஏத்துவோம்னு சொல்லி அவ்வளவு போராடி அந்த விஷயத்த பண்ணாங்க. ஆனா இது எனக்கு தெரிஞ்சு பக்ரீத் வந்து முந்தா நேரத்து நடந்தது. இதுக்கு முத நாள் இந்த கேஸ் வந்து 4 நாள் இது வரைக்கும் ஏன் அந்த விஷயத்த பத்தி பேசவே இல்லை? ஏன் தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கிளாரிஃபையே பண்ணல? பொது இடம்னா எது சொல்றீங்க, அப்ப யார் வெட்டக்கூடாது சொல்றீங்க, சரி எல்லாத்தையும் விடுங்க, இதை ஏன் நீங்க இந்த நேரத்தை சொல்றீங்க, எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஏன் மேல்முறையீடு போல? அது தமிழ்நாடு அரசுக்கு தெரியாது. இப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரியாது, நீங்க தெரியாத விஷயத்த வந்து கேக்குறீங்க. அது கரெக்ட் தானே, அது கரெக்ட், நியாயமான பேச்சுதான், நான் அதை ஒத்துக்கிறேன். இப்ப தமிழ்நாடு அரசு ஒத்துக்கல, அதிகாரிகளாவது கேட்டிருக்கலாம்ல, அவன் அதிகாரி சொல்லிப்பா நானே அந்த ஆட்சியில அதிகமா வேலை செய்யறாங்கன்னா உன்ன ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கேன், நீ நான் வந்து உனக்கு சொல்ல எதிர்பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சும்மா நோண்டினே இருக்கானுங்க. எதுவா இருந்தாலும் அந்த கேஸ போடு, இதை பண்ணு அதை பண்ணு, அந்த ஆட்சியில பண்ணாங்கன்னு தான் உங்களை வர வச்சிருக்காங்க. இந்த ஆட்சியில நீங்க 1000 சொல்லுங்க, குறுகிய காலத்தில் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, எல்லாரும் இந்த வடிவேல் சொல்லல, ஒரே மாதத்தில் கோடீஸ்வரன் ஆகுது எப்படி, எல்லாரும் ஒண்ணா வாங்க ஒரு இடத்துல கீர்த்தனாக்க பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. வாய்ப்பு இல்ல ராஜா, வீடியோ மட்டும் தான் போடுறாங்க, வீடியோ போட்டு அதுல இருந்து எப்படி சம்பாதிக்கலாம்னு தான் பாத்துட்டு இருக்காங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அதாவது திருப்பரங்குன்றத்துல இந்த ஸ்கூலு, ரயில்வே ஸ்டேஷனு, காலேஜ் இந்த மாதிரியான இடங்கள் அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்குகளை மூடணும்னு அண்ணா அதிரடி உத்தரவிட்டாரு. 717 கடைகள் மூடணும்னு சொன்னாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. வந்தோடனே ஏதோ ஒன்று பண்றாருப்பா, எதுவுமே பண்ணாதுக்கு ஏதோ ஒரு வழக்கமா பண்ற நடைமுறையை அவரும் பண்றாரு. வந்து உடனே கேட்டிருப்பாரு, நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம், எதனா ஒரு நல்லது பண்ண மக்கள் பேசுற மாதிரி ஐடியா சொல்லி இது மாதிரி டாஸ்மார்க் மூணா நல்லா இருக்கும், அப்ப மூடுங்க. டாஸ்மார்க்க மூடி விட்டாரு. நீ மூடுற மாதிரி மூடு, நான் திறக்கிற மாதிரி பிரைவேட் பார் திறக்கிறேன், கல்லா கட்டிடுவோம். இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அங்க போனா காசு கம்மி, இங்க வந்தா காசு கொஞ்சம் அதிகமா. அங்க 120 ரூபா வைக்கிறதுக்கு 250 ரூபா, எப்படி நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம வந்து காசு சேர்த்துற வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. விஷயம் என்னன்னா, இந்த 3த்துல 1 ஓபன் பண்ணியிருக்காங்க. 1 ஓபன் பண்ணிட்டு அது கூட சேர்ந்து தனியார் பார் இருக்கு பாத்தீங்களா, அதாவது செல்வம் அப்படின்றவருடைய பார், அந்த பாரோடைய உரிமையாளர் பேரு செல்வம். இப்ப இவங்களை போய் கேட்டிருக்காங்க, ஏன்பா இந்த கடையை வந்து மூட சொல்லி ஆர்டர் வரலையா, வந்திருக்கன்னு அதனாலதான் திறந்துருக்கு. ஏன்பா ஆர்டர் வந்திருந்தா ஏன்பா திறக்கு, நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னா ஆர்டர் வந்திருக்கு அதனாலதான் திறந்துருக்கு, ஒண்ணுமே புரியல எப்படி. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த 3 கடையுமே மூடி இருக்காங்க. ஆனா இந்த செல்வம்ங்கிறவர் எங்க இருந்திருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருந்திருக்காப்ல. ஆமா, அப்ப என்ன பண்றாரு, ஏடிஎம்கேல இருந்து நான் ஜம்ப் அடிச்சு நான் டிவி கேட்க வந்தேன். ஐயோ எப்படியாவது பார திறந்தவன என்ன பண்றது, உடனே தாவே காக்கு தாவுடா தாவு அப்படின்னு தாவி இருக்காப்ல. இப்ப பார் லாஸ் ஆகக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டாஸ்மார்க்க திறக்கணும். டிவி கேக்குதான் அண்ணன் வந்துட்டார்ல, அதனால இந்த ஆர்டர் தானே வந்திருக்கு, இந்த ஆர்டர் வந்ததுனால தானே நாங்க கதவை திறக்க சொல்றது இல்லையா தம்பி. டாஸ்மார்க் திறக்கணும்ன்றதுக்காக தான் அண்ணன் டிவி கேக்கே வந்தாரு. ஏதோ வந்தனால டாஸ்மார்க் திறக்கல, நீ டிவி கேக்க போனதுனால டாஸ்மார்க் திறந்ததோ இல்ல டாஸ்மார்க் போனதுனால டிவி கேக்க போடியோ, ஆனா ஏதோ ஒண்ணு பின்னாடி அந்த வாஷிங் மிஷின், டிவிக்கு வாஷிங் மிஷின் இருக்கு அப்படின்னு வெளியாயிடுச்சு. ஆக மொத்தத்துல அந்த டாஸ்மார்க் திறந்தது 3 டாஸ்மார்க்க திறந்துட்டாங்க. ரெண்டாவது என்னன்னா, இப்ப இந்த 3 கடை இருந்த இடத்துல ஒரு கடை ஓபன், இந்த 2 கடையோட கூட்டமா எங்க வரும், டாஸ்மார்க் கிட்ட வரும். இந்த இடத்துல நம்மளால நிக்க முடியாது, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, கூலிங்கா ஒரு பீர் சொல்லு அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க பாருக்கு போவாங்க. இங்க 200 ரூபாய்க்கு விக்குதுன்னா எனக்கு பீரோட விலை தான் தெரியாது, குத்த மதிப்பா நான் சொல்றேன் சரிங்களா. இப்ப இங்க 160 ரூபாய் விக்குதுன்னு வைங்களேன், அங்க போய் 250 ரூபாய் கொடுத்து வாங்கணும். என்னங்கன்னா சில்லுன்னு கிடைக்குது, பார் வசதி, ஏசி வசதி. இவங்களும் சரி இந்த கொளுத்துற வெயிலுக்கு இது ஓகே அப்படின்ட்டு இப்ப என்ன பண்ணுங்க, அவங்களுக்குள்ளே ஒரு டீலிங் போடுவாங்க. உங்ககிட்ட சரக்கு இல்லையா, இது நான் 40 ரூபாய் எக்ஸ்ட்ராவா உனக்கு தரேன். இந்த பிரைவேட் பார்ல இருந்து டாஸ்மார்க்கு ஒரு 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து உள்குத்தி வச்சு டீலிங் பேசி அதுல ஒரு 40 ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கிறது அப்படின்னு பல வகையில டாஸ்மார்க்க வந்து லாபகரமாக, எப்படி டாஸ்மார்க் இல்ல பிரைவேட் பார்ல லாபகரமாக சம்பாதிக்கிற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிருக்காங்க. 10 ரூபாய் வந்து டைரக்டா வாங்கினாதான் தப்பு, வந்து 1 ரூபாயா இன்டைரக்டா வாங்கினா அது தப்பு கிடையாது. ஒருத்தவங்க பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்தா அது தப்பு. தனுஷ் அவன் நமக்கு தரமாட்டான். 100 பேர் பாக்கெட்ல இருந்து 1 ரூபாய் எடுத்தா அது தப்பு கிடையாதுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியில. ஆனா இந்த தமிழ் படத்துல சொல்லுவாங்க, டே உங்களோட அநியாயத்துக்கெல்லாம்
அடக்குமுறை பண்றதுக்கு ஒருத்தன் கிளம்பி வருவான்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, யாரு தெரியுமா? தெரியாது. நான் சொல்றேன். அதாவது இப்ப அண்ணன் மேல ஒரு கிரேஸ் இருக்கிறதுனால தான் பெண்கள் எல்லாம் மாறி மாறி ஓட்டு போட்டாங்க. இப்ப இதே கிரேஸ் ஈக்குவலா இருக்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலே இல்ல, கொரியால தான் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீ மின் ஹூ அப்படின்றாரு. ஆமா, அவர் தான் வந்து கொரியால பெண்களுக்கு அதிகப்படியான கிரேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். இப்போ தீவிரமா யோசிச்சு என்ன பண்ணீங்கன்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்தை சாய்க்கணும்னா கொரியன் வெற்றி கழகம் வந்தாதான் முடியும். அண்ணன் தமிழ்நாட்டுக்கு தூக்கிட்டு வாங்கடா. அங்க ஒரு பாடகர் குழு கூட இருக்குமேக்கா, சரியா? நல்ல பேண்ட் பாது. எந்த பேண்டும் எனக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா அண்ணனுக்கு அது நாம இத்தனை நாள் எஸ்கே தான் வந்து போட்டி நினைச்சோம். இப்ப கொரியால இருந்து கொரியா வெற்றி கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அநேகமா அண்ணனோட ஓட்டு எல்லாம் நீ அங்கதான் போகுன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பாப்போம். அங்க உறுப்பினர் ஆயிடுறேன். ஆனா தெரிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டுல புதுசா யாரும் வந்தாலும் அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்கலாம். அதுக்கு வந்து கட்டோட்டு வச்சாலே ஆட்சி அமைச்சிடலாமாப்பா? இனி தமிழ்நாட்டுல நீங்க கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி அமைக்கணும்னா ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், படத்துல நடிக்கணும், பெண் ரசிகர்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கணும், குழந்தைங்கள படம் நடிக்கிறது முக்கியம் இல்ல, மசாலா படமா நடிக்கணும், கருத்துள்ள படமா நடிக்க கூடாது. ஆமா, சமூக பொறுப்போட எந்த படத்தையும் நடிக்க கூடாது. ரெண்டாவது குழந்தைங்களை வந்து ஏமாத்தி பொழைக்க தெரியணும். இந்த 3 முக்கியமான குவாலிஃபிகேஷன் வேணும். அந்த குழந்தைங்களை ஏமாத்தி பொழைச்சதுக்கு தான் இப்ப இன்னொரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது ஜியா சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு. நான் எனக்கு உடம்பு சரியில்லை, பிபி சுகர் மாத்திரை எல்லாம் காலியா போச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல தாத்தா விஜய்க்கு ஓட்டு போடுங்க. எது விஜய் தாத்தாவா? அண்ணன் தானே சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா விஜய்க்கு ஓட்டு போடுங்க. அந்த குழந்தை வயசுக்கு அவர் தாத்தா தான்க்கா. தாத்தா விஜய்க்கு ஓட்டு போடுங்க. அப்படி அந்த அவர் தாத்தான்னு சொல்லியிருக்க அந்த பொண்ணு. இந்த யூரின் ஜட்ஜு கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. விஜய் எப்போ தாத்தா ஆனாரு? அவர் அப்பா தானே ஆனாரு. ஐயோ தாத்தா விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இப்ப புரிஞ்சுக்கோங்க, நான் விஜய தாத்தான்னு சொல்ல, அந்த பொண்ணு ஜியா சுவாமிநாதன் அவர் இருக்காரு இல்லையா, ஜட்ஜ் இருக்காரு இல்லையா, அந்த மருத்துவர் சொல்லியிருக்காரு தாத்தா விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் சொல்ல வந்திருக்காரு. என் பேத்தி சொல்லிச்சுன்னு சொல்றதுக்குள்ள இவரே கன்ஃபியூஸ் ஆகி எது விஜய் தாத்தாவா அப்படின்னு அவர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு. பார்ப்போம், ஒருவேளை அந்த புள்ளலாம் வந்து ஓட்டு போடுற நிலைமைக்கு தமிழ்நாடு ஆயிடுமோ என்னவோ, பொறுத்திருந்தா பார்க்கலாம்.